வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சனி 2ல் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். இடையில் 2ஆம் இடத்திற்கு நகரவிருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார்கள். 3ல் ராகுவும் சுக்கிரனும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். பூர்வ புண்ணியத்தில் வியாழனும் 6ல் செவ்வாயும் வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். வியாழன் வருகின்ற 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நிதிநிலை, வருவாய், லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் 3ல் உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உங்கள் நிதிநிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போன்று 10 மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ஜீவன தொழில்களான தொழில், வியாபாரம், வேலை போன்றவை லாபத்தை அள்ளித்தரும். புதன் 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி புதன் 1 மற்றும் 2ஆம் இடத்தில் சென்று அமர்வதால் சில நோய் தொந்தரவுகளை சந்திக்கலாம். ஆனாலும் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உடல் ஆரோக்கியம் மேம்படும், தேகதிடம் உண்டாகும். உங்களுடைய வருவாயை பொறுத்தவரை பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். நகை, ஆடை ஆகியவை சேரும். வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஜீவன தொழில்கள் சிறப்பாக நடைபெற்று லாபம் பெற்று உங்கள் பொருளாதார நிலை முன்னேற்றம் காணும். உங்கள் உடல்நிலையில் சிறு சிறு கோளாறுகள் வந்து வரையும். தலை, கண், வயிறு போன்ற பகுதிகளில் நோய்கள் உண்டாகும். வந்த நோய்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல் நீங்கிவிடும். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் சில சச்சரவுகள் தோன்றி மறையும். ஆனாலும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். காதலன் காதலி உறவில் முன்னேற்றகரமான மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சியில் மகிழ்ந்து போவீர்கள். உறவினர்கள் உற்சாகம் தருவார்கள். தொழில், வர்த்தகம் சம்பந்தமான உங்கள் 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 3ல் உச்சம் பெற்ற நிலையில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் உற்பத்தி தொழில்கள் உற்பத்தி பெருக்கவும் நல்ல சந்தை வாய்ப்புகளையும் பெருகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு கட்டுப்படியான லாப வரவு உண்டாகி தொழிலில் வியாபாரம் வளர்ச்சி அடையும். வேலை, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான நல்ல காலமாக அமையும். உங்கள் மதிப்பு, அந்தஸ்து உயரும். உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறும். பாராட்டு பரிசுகளை பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல மரியாதையும் ஒத்துழைப்பையும் வழங்குவார்கள். கலைஞர்கள் தங்கள் படைப்புகளின் மூலமாக தங்களின் திறமையை உலகிற்கு காட்டி நல்ல பெயர் எடுப்பார்கள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வருவாய் அதிகரிக்கும். புகழ், அந்தஸ்து ஓங்கும். அரசியல்வாதிகள் மதிக்கப்படுவார்கள். புதிய பதவிகள் தேடி வரும். நீங்கள் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். நிம்மதியும் சந்தோஷம் உண்டாகும். மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களின் பாராட்டுதலுக்கு உள்ளாவார்கள். நற்பண்புகளையும் நல்லொழுக்கத்தையும் வளர்த்து கொள்வீர்கள். இந்த மாதம் நீங்கள் வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.